ஹாய் ஃபேம், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் வரும் இந்த கோயில். இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன கோயில் இருக்கும். ஆலமரம். ஓகே, நீங்கள் அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கேன். அந்த காலத்தில் இந்த ரோடெல்லாம் வெறும் கல்லும் முள்ளுமாக தான் இருக்கும். சின்ன ரோடு, வண்டி கூட போக முடியாது, மாட்டு வண்டி தான் வரும். அப்புறம் கொஞ்சம் தார் ரோடு போட்டு பஸ் விட ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு வருவோம். காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவோம், 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து சேருவோம். அதே போல் 5 மணிக்கு ஸ்கூல் விட 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேருவோம். அப்புறம் ஹாஸ்டலில் வந்துட்டோம். ஸோ அப்படிலாம் இதாக இருக்குது. அப்புறம் ரோடு இப்படி தான் இருக்குமா இல்லை எப்படி அங்கிள்? ரொம்ப கல் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கல் போட்டு ஒரு நார்மல் ரோடாக இருக்கும், தார் ரோடெலாம் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த ஸ்கூல் ஃபேமஸ் ஆன அப்புறம் தார் ரோடு போட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு பஸ் வரும், நம்பர் 3 எனக்கு தெரியும். அந்த பஸ் திருச்செந்தூர் ஆசிரியத்துங்கிற இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு பேர் தேரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஃபுல்லாக கேஷ்யூ ட்ரீஸ் தான் மேக்ஸிமம் இங்கே வளரும். இப்போ நிறைய முள்ளி செடியெலாம் வச்சு விட்டாங்க. முள்ளி செடி, காட்டு செடிலாம் வச்சு விட்டாங்க. மேக்ஸிமம் கேஷ்யூ ட்ரீஸ் நிறையா இருக்கும். அப்போ நம்ம போனால் பறித்து சாப்பிடலாமா? பறிக்கக்கூடாது, அதெல்லாம் லீஸில் விட்டுருப்பாங்க. யாராவது பிடிச்சாங்கலாம் சத்தம் போடுவாங்க. ஸோ இந்த சைடில் இருக்க ரைட்டில் அது ஒரு கேஷ்யூ நட் ட்ரீ. இது கேஷ்யூ நட் ட்ரீ. ஸ்டாப் பண்ணி போய் இது கேஷ்யூ நட் ட்ரீ. பழம் தான் வளரும். கலரில் தான் இருக்கும். இந்த மண்ணில் சிவப்பு கலரில் இருக்கும். இதை தேரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் படத்தில் போய் பார்த்தா கூட இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா தெரியும். ஒரு ஹியூஜ் ஏரியா, மண் அப்படியே செவந்து தெரியும் உங்களுக்கு. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வீடியோட சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த மண்ணெல்லாம் பாருங்கம்மா எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. இந்த மண்ணில் இதே போல் தான் ரெட் கலரில் இருக்குது பாருங்க. இதெல்லாம் கேஷ்யூ நட் ட்ரீஸ். பூஸ்ட் மாதிரி இருக்கு டாடி. இதெல்லாம் கேஷ்யூ நட் ட்ரீஸ் தான். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரீஸ், கேஷ்யூ நட் ட்ரீஸ். இப்போ கேஷ்யூ நட் இருக்குமா? இப்போ சீசன் இல்லை, பழம் இல்லாமா? ஓகே, இருந்தால் காமிச்சிருக்கலாம். இப்போ சீசன் இல்லையா? இப்போ சீசன் இல்லை. அதெல்லாம் கேஷ்யூ நட் ட்ரீஸ் தான். பூ இதை பாரு, பூஸ்ட்டை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது தரையில். பூஸ்ட்டையும் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. ஃபுல்லாக ரெட் கலராக தான் இருக்கும். அப்படி வந்து மண் ஒன்னோட ஒன்று ஒட்டவே செய்யாது. இப்போ நீங்கள் சீனி எடுத்து போட்டிக்கலாம் எப்படி போடுவீங்க, அதே போல தான். ஈரமாக இருந்தாலும் இப்படி தான் வருமா? ஈரமாக இருந்தால் தண்ணி அது ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும். இதில் இன்னும் இப்போ சீசன் இல்லைம்மா, பூ இல்லை. இது குட்டியாக இருக்குது, இதுவும் கேஷ்யூ இல்லை இல்லை, அது கேஷ்யூ கிடையாது. அது அரளி, ஏதோ ஒரு விராலி செடின்னு சொல்லுவாங்க. இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல பூவி? இந்த செடியை பாருங்க, இதோட பூ பாருங்க. பூவா பழமா இருக்கு? பூதான். ஏய் ஆமா, அது yellow கலர்ல இருக்கே பூ. பறிக்கவா? பூச்சி இருக்கு போல. வாவ். டாடி, இந்த காஞ்சி இருக்கு, இது மேல தான இருந்தது. என்ன பூ இது? ஒரு தெரியல, இந்த செடி என்ன செடி தெரியல. இது மேல தான இருந்தது. என்னது? இவ்ளோ காஞ்சி போயிருக்கு, இது மேல தான பூ இருந்தது. ஆமா. சரி வாங்க போலாம். எருமே. அப்படியே துர போட்டுமா? அதான் தூக்கி போட்டுருக்கேன். இப்போவே இப்படி இருக்கேன். அப்போ அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அப்படி? அந்த காலத்தில் ஒரே ஒரு பஸ் வரும், அவ்வளோதான். இல்லைன்னா சைக்கிளில் வரவங்க சைக்கிளில் வருவாங்க, அந்த கரடு முரடான ரோடு வழியாக. இல்லை நாங்கள் நடந்து தான் வந்திருக்கிறோம் வீட்டில் இருந்தே. வா, அவ்வளோ தூரம்? ஆமாம். அப்புறம் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதோ அதில் போர்டு இருக்கு பாருங்க. இது அர்ச்சனை காத்த ஐயனார் கோயிலுக்கும் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வன திருப்பதி, அதுக்கு இன்னொரு நாள் போகலாம். இப்போ அர்ச்சனை காத்த ஐயனார் கோயிலுக்கு
இப்படிதான் போகணும்ல? ரைட்டில் போகணும். ரைட். ரோடு ரொம்ப மோசமாக இருக்கேன். இப்போ நல்லா பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். இல்லை அந்த உள்ளே போனப்புறம் மோஸ்ட்லி நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரோடு பயங்கரமாக இருக்கு. அந்த விஷால் படம் ஒன்று இருக்கே, அது என்னது? அவன் கூட ஜெயிலுக்கு போயிடுவான். கடைசி கிளைமேக்ஸ் நடக்கிற இடம் மாதிரியே இருக்குது. ஒரு படத்துல ராணுவ வீரன் படம் இங்க இந்த ஏரியால எடுத்தாங்க. கடைசியில் ஒரு கிளைமாக்ஸ் சீன் வரும். ரஜினிகாந்த் சிரஞ்சீவியும் ஃபைட் பண்ற மாதிரி, ஒரு ஆர்கியூ பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அது இந்த பக்கம் தான் ஒரு இடத்துல எடுத்தாங்க. கப்பப்பட்டி மைண்ட் சைடு தான் போகணுமா? ரொம்ப மோசமா இருக்கு ரோடு. போங்க, போகலாம். எவ்வளோ பெரிய ஆலமரம் 2 சைடு இருக்கு. நைட்டு போனா செம்ம பயங்கரமா இருக்கும் போலயே. அங்க பாரு பூவி, அந்த பனைமரம் மேல காக்காவாது இல்ல, கொக்கு பொறுப்பா இருக்கு. ஜூம்ல இருக்கு. கழுகா கொக்கா? கொக்கு, கருப்பு கொக்கு. காட்டு தெரியுதா? தெரியுது, கருப்பு கொக்கு. குட்டி ஒழிச்சார். ஆமா, அதனால தான் நான் கொக்குன்னு. தனியா ஒரு பனைமரம் இருக்கு. மொத்த பனைமரத்தை தான் பேருன்னு சொல்லுவாங்க. அப்படியா? என்ன சொல்றான் பாருங்க. புளியம்பூ இருக்கு பாருமா. புளிய மரத்தில் உள்ள பூ சாப்பிட நல்லா இருக்கும். ஏதோ புளியங்காய் சின்னதாக வருது பாரு. இதுதான் புளியங்காய். அதுவும் சாப்பிடுவீங்களா? நல்லா புளிப்பா இருக்கு. வாங்க சாப்பிடு. வந்தா ஒரு புளியங்காய் சாப்பிடு. சாப்பிட்டேன், ஒன்றும் இல்லை. அது இதுதான் பிடிக்கும். நல்லா டெசர்ட் மாதிரியே இருக்குது. அதான் டெசர்ட் மாதிரி தான். தேரிங்கிறது டெசர்ட் மாதிரி தான். பட் இதில் நிறைய மரம் வருது. அந்த கோயிலில் இருக்கிற தண்ணி வந்து ஓயாசிஸ் மாதிரி. பாலைவனத்துக்குள்ள ஓயாசிஸ் இருக்குல்ல சொல்லுவாங்கல்ல, பாலைவன சோலை. இந்த மண் ஈரமா தானே? இங்கே ஈரம் கிடையாது. ஈரம் கிடையாதா? எவ்வளோ நாள் தோண்டி மண்ணாக தான் இருக்கும். அலையா இருக்கு. அது காற்றுனால. இதுதான் ஆண் மரம். அப்போ இதில் பெண் மரம். அந்த கேமரா ஆகுமா தெரியல, இந்த கேமரா ஆகும். இது பாருங்க, இதில் இது என்ன மரம்? ஃபுல்லா புளிய மரமா? புளிய மரமும் வேப்ப மரமும் கலந்து இருக்கு. ஹாய், நம்ம வந்து இப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். இந்த கோயில் சுற்றி பாருங்களேன், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சுற்றி மரம் தான் ஃபுல்லாக. சரி வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சாமி சிலை வச்சுருக்காங்க அரச மரத்தை சுற்றி. பார்க்கவே எவ்வளோ கம்போஸ்டாக இருக்குது. சூப்பராக அடிக்க வச்சுருக்குறாங்க. இதான் அந்த சுனைன்னா அந்த ஸ்ப்ரிங் வர இடம். தானா அதுவே கீழே வருமா? அந்த ஆர்டிஷியன் ஊத்துன்னு ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்ப்ரிங் வரும் கீழே இருந்து. எப்பவும் தண்ணி இருக்கும். தண்ணி மட்டும் குறையவே செய்யாது. இதை சுற்றி ஃபுல்லாக தேரி தான், மணல் காடு தான். பட் இந்த பாலைவனத்தில் ஓயாசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் இந்த இடம். முன்னால் இதில் குளிக்க விடுவாங்க. இப்போ குளத்தை சரியாக க்ளீன் பண்ணுறதுல குளிக்கவும் அனுமதி கிடையாது. பாருங்க, வாங்க கீழே வாங்க. டாடி, இப்போ இது இருக்குல்ல, இது கீழே வந்து இந்த தேரி மண்ணு தான் இருக்குதா?
ஆமாம் இது சைடு மட்டும் தான் இருக்கும். இந்த குளத்தோட பாட்டத்தில் இது செயற்கையாக போட்டது. கீழே மண்ணு தான். மண் அந்த வேரோட எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இருக்கும். பார்த்து ஒழுக்க போகுது. இல்லை பாசி இருக்குமா பாசி பாத்திரமா இருக்கு பார்த்து கீழே முடிஞ்சிடும். லெவல் இதுக்கு மேலே அதிகமாக வராது. எவ்வளோ மழை பெய்தாலும் லெவல் மொராமல் அதே தான் இருக்கும். எங்கே அந்த மாதிரி சுற்றி பாரு தண்ணி அதிகமான மாதிரியே இருக்கும். தேரினாலே இதில் தண்ணி ஃபில் பண்ணவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே தண்ணி வர்ற தண்ணி தான். அந்த ஊற்றுல நீ கீழே உள்ளே பண்ணினா கீழே இருந்து உனக்கு அவ்வளோ கீட்ட தண்ணி வர்றது தெரியும். ஹீட்டாக தான் வரும். கீட்டாக தான் வரும். ஏதோ அருள்மிகு அர்ச்சனை காத்த ஐயனார் கோயில் மேலே புதுக்குடி கிராமம் 8 பங்கு இந்த நாடார் சமுதாயம் சேர்த்து பார்த்துருக்காங்க. வேறு யாரும் இவ்வளோ 8 ஃபேமிலி அவங்களுடைய பாட்டி பார்த்து. இந்த கோயில் வந்து மேலே புதுக்குடி கிராமத்தில் இருக்குது. எப்பவுமே என்ட்ரு ஆனோடனே நம்ம இப்படி சாமி தானே பார்ப்போம். இங்கே பாரு பேக் சைடு இருக்குது. அப்பெல்லாம் கோயில் கட்டாடலாம் கூரை கட்டாடலாம். நான் வந்திருக்கிறேன். நான் மேலே இந்த பனிக்கண்டா குடியிருப்பு தான் படித்தேன் 6th 7th ஸ்டாண்டர்டில். அப்போல்லாம் இங்கே வந்து குளிக்க வருவோம். சரி சரி இப்போ யாரும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. இல்லை அப்போ குளிக்கலாம். குளிக்கலாமா? அப்போ வந்து உங்களுக்கு செந்தாமரை அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை அதனால தைரியம். அந்த பக்கம் குளம் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த இதுக்கு உள்ள வந்துருக்கிறோம். சுற்றி வர குளம் தான் நடந்து வச்சாங்க. பாதை இந்த ஒன்று சுற்றி வர தங்க. ஆனால் ஊற்று என்ன உண்டு குறைஞ்சிச்சு. கீழே அப்படியே தண்ணி பொங்கும். அது அப்படியே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் 6 படிக்கும் போது வருஷம் என்ன இது அப்போல்லாம் எவ்வளோ தண்ணி அப்போ இருந்த சொன்ன இப்போ 57 வருஷம் ஆகுது. இப்போ 11 வயசு 45 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுனா என்னமோ உண்டு. பழையலாம் போகலாமா? கூட சுவாமி சுற்றி வந்துட்டு கூட நீ எடுத்துக்கலாம். பூஜை பண்ணி இது பண்ணுறதுலாம் ஆஃப் பண்ணிட்டான். உள்ள வருவானான்னு சொல்லலாம். இது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் எடுத்துடலாம். இங்கே தான் பொங்கல்லாம் வைப்பாங்க. 100 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் போகுது. இந்த மரத்தெல்லாம் பாரு. 500 இயர்ஸ் ஆகிடும். இப்போ பேர் அருவாள்லாம் வச்சிருக்காங்க. ஐயனாரோட அருவா. பாரு இங்கே நாய் குட்டி இருக்கு. அதனால தான் இங்கே நாய் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நாய் குட்டி, குதிரை, யானை. பைசா கொடுக்கணும். இது பஸ் எடுக்கணும். நான் போயிட்டு வரேன். கொடுத்துட்டு ஃபோன் எடுத்து வந்துச்சு. மேலே பாரு கிருஷ்ணன். நீங்க மூவி சூப்பரா இருக்குது. மூவி படத்துல வர மாதிரி. இந்த மீன்லாம் வருது பாரு. பெரிய பெரிய மீன். தெரியுதா போய் பெரிய பெரிய மீன். அது பாரு வெளில வந்துட்டு போச்சு. இப்போ ஒரு வாய் எடுத்து
கேட் ஃபிஷ்ஷு. கேட் ஃபிஷ்ஷா? மரத்து ஃபுல்லாக காட்டு. மரத்து ஃபுல்லாக காட்டு. ஓகே ஃபேம், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.